அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த ஆய்வு பண்ணதை நம்ம போர்ட்லேயும் போட்டிருக்கோம். அவருடைய ஜாதகத்தை போர்டில் போட்டிருக்கோம். இது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோவாக நம்ம இதில் நம்ம ஷார்ட்ஸாக போடுறோம். எல்லாருமே சிறப்பு பண்ணுங்கள். இந்த கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். 22/6/1974 இந்த நாளில் நடிகர் விஜய் அவர்கள் பிறந்திருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணத்துக்கு 2ல் யாரும் இல்லை, லக்கணத்துக்கு 3ல் ராகு இருக்கிறாங்க, லக்கணத்துக்கு 4ல் யாரும் இல்லை, லக்கணத்துக்கு 5லையும் யாரும் இல்லை, லக்கணத்துக்கு 6ல் குரு இருக்காங்க, லக்கணத்துக்கு 7ல் 8ல் யாரும் இல்லை, லக்கணத்துக்கு 9ல் சுக்கிரனும் கேது இருக்காங்க, லக்கணத்துக்கு 10ல் புதன் வக்கரமாக இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, மாந்தி இருக்காங்க, சனி இருக்காங்க, லக்கணத்துக்கு 11ல் பார்த்தோம்னா சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க, லக்கணத்துக்கு 12ல் யாரும் இல்லை. இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரதசை. சுக்கிரதசை பார்த்தீங்க அப்படின்னா 2013 இருந்து 2033 வரைக்கும் சுக்கிரதசை அவருக்கு நடந்து இடுப்பில் இருக்குது. இப்போ இவருடைய அமைப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு, இந்த ஜாதகம் பொதுவாக ஒரு ஜாதகம் ஜெயிக்கும், ஒரு ஜாதகம் சிறப்பாகும் அப்படின்னா நம்ம எப்படி கணக்கெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லக்னாதிபதி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல் ஒரு சக்தியாக நம்ம பார்க்கணும். அப்போ முதல் சக்தியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபதிங்கிறது இவருக்கு புதனாக வருகிறார். அந்த புதன் லக்னத்துக்கு 10ல் அமர்கிறார். லக்னாதிபதி லக்கணத்திற்கு 10ல் அமர்கிறார். அந்த லக்கணத்துக்கு 10ல் அமையக்கூடிய புதன் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை 4ஆம் பாதத்தில் உட்கார்றாரு. அது புஷ்பகரன் அவாம்சம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் உட்காந்துருக்காங்க. புஷ்பகரன் அவாம்சங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த ஒரு சாரத்தில் அவங்க உட்காந்துருக்கிறாங்க. திருவாதிரை 4ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த லக்கணாதிபதியும் லக்கணத்திற்கு 10 ஒன்றாக சேர்ந்து 10ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ ஆகிவிட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு நல்ல புகழடைவார், நல்ல சிறப்படைவார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்கண அதிபதி ஒருத்தர் நல்லா இருக்கணும். லக்கணாதிபதி பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தில் சுயசாரம் பெற்ற ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டத்தில் பார்த்தோம்னா அவர் புதன் நட்சத்திரம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கட்டத்தில் புதன் நட்சத்திரம் சுயசாரம் மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் திருவாதிரை சாரம் வாங்கியிருக்காரு. திருவாதிரை சாரம் யாருன்னா ராகு சாரம். ராகு யார் சாரம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை புதன் சாரம் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த சார பரிவர்த்தனையால் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு, 10ஆம் அதிபதிக்கு சாரமும் சுயசாரம் மாதிரி வருது, லக்கணாதிபதியும் கூட இருக்கிறாரு. அப்போ இவங்க இந்த உலகத்தில் மிக பிரபலமான ஒரு வாழ்க்கையை இந்த அமைப்பில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அமைப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்த ஷார்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.